உன்னத பாட்டு 4ஆம் பாகம். அன்பானவர்களே, இதுவரை நாம் உன்னத பாட்டின் 1வது அதிகாரத்தின் 9 வசனங்களை பார்த்திருக்கிறோம். இந்த 9 வசனங்களில் கடைசியாக கடந்த முறை பார்க்கும் பொழுது மணவாளன் மணவாட்டியோடு பேசுவதை நாம் பார்த்தோம். 8வது வசனத்திலே மணவாளன் சொல்லுகிறார், ஸ்திரீகளில் நீ மிகவும் அழகான ரூபவதி, உனக்கு சில கேள்விகள் இருக்கின்றன, சந்தேகங்கள் இருக்கின்றன. நீ என்ன செய்ய வேண்டும்? நீ ஒரு சபைக்கு அடங்கி இருக்க வேண்டும், ஒரு மேய்ப்பனுக்கு அடங்கி இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த மேய்ப்பன் மூலமாக உனக்கு தேவையானவற்றை நான் கற்றுக் கொடுப்பேன் என்பதனை தீர்க்க தரிசனமாக மணவாளன் சொல்லுவதாக 8வது வசனத்திலே பார்த்தோம். 9வது வசனத்திலே பார்த்தோம், எப்படி ஆண்டவர் தன்னை ஒரு ராஜா, அதுவும் ஒரு பார்வோனைப் போல அவர் தன்னை ஒப்பிட்டு, ஏன் வேறு ராஜாக்களோடு தன்னை ஒப்பிடாமல் பார்வோனுக்கு தன்னை ஒப்பிட்டார் என்றால், உலக சரித்திரத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அரசர்களினுடைய ரதங்களை இழுக்க பயன்படும் குதிரைகள் அநேகமாக ஆண் குதிரைகளாயிருக்கும். பெண் குதிரைகளையும் பயன்படுத்துவார்கள், இல்லாமல் இல்லை. ஆனால் பார்வோன் ராஜாக்கள் மாத்திரம், எகிப்திய பார்வோன்கள் மாத்திரம் யுத்தத்துக்கு போகும் பொழுது மாத்திரம் ஆண் குதிரைகளையும் ஏனைய நேரங்களில் பெண் குதிரைகளையும் பயன்படுத்தினார்கள். அப்போ இங்கே இந்த இயேசுவாகிய மணவாளன், அந்த ராஜா, தன்னை பார்வோனுக்கு ஒப்பிட்டது வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் அல்ல. தான் இந்த பூமியில் பயணிக்கும் போது தன்னை அழைத்து கொண்டு போக வேண்டியது தன்னுடைய மணவாட்டியாகிய பெண் குதிரை என்பதனை காட்டுவதற்காகவே. இது ஒரு அழகான விடயமே ஒழிய இது ஒரு அசிங்கமான விடயம் அல்ல. தயவு செய்து நீங்கள் நினைக்கக்கூடாது, ஏன் இயேசுவானவர் பார்வோன் போன்ற ஒரு கெட்ட அரசனுக்கு தன்னை ஒப்பிடுகிறார் என்று வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் அல்ல. இப்போ இன்றைக்கு நாம் 10ஆம் 11ஆம் வசனங்களை பார்ப்போம். 10வது வசனம் சொல்லுகிறது, ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாயிருக்கிறது. 11வது வசனம் சொல்லுகிறது, வெள்ளி பொட்டுகள் உள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம் என்று. இந்த 2 வசனங்களும் கூட மணவாளன் மணவாட்டிக்கு பாடுகின்றார். அப்போ இயேசுவானவர் சபையை பார்த்து சொல்லுகின்றார். அன்பானவர்களே, என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்களில் வேத வல்லுனர்கள், பிரசங்கிகள், வேத வியாக்கியானர்கள், அறிஞர்கள் பலர் இருக்கின்றீர்கள். உங்களுக்கும் எபிரேய மொழி தெரியும், கிரேக்க மொழி தெரியும். அதுபோக ஹெர்மனியூட்டிக்ஸ் என்று வேதத்தை அர்த்தம் கொள்ளும் முறைகள் எல்லாம் தெரிந்தவர்கள் இங்கே இருக்கின்றீர்கள். அப்போது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், மற்றவர்கள் இது புரியாதவர்கள் குழம்ப வேண்டாம், இது அவசியமில்லை. இப்போ பாருங்கள், நாம் வேதத்தை வியாக்கியானம் பண்ணும் பொழுது பல உத்திகளை கையாள வேண்டும் அல்லவா? இப்படிப்பட்ட ஒரு கவிதை புத்தகத்தை நாம் அர்த்த பெயர்ப்பு செய்யும் பொழுது ஆவிக்குரிய அர்த்த பெயர்ப்பு, ஸ்பிரிச்சுவல் இன்டர்பிரிட்டேஷன், மற்றவற்றை எனக்கு தமிழில் சொல்ல தெரியாது, நான் சொல்லுகிறேன். மெட்டஃபாரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், அலெகாரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், சிம்பாலிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், லிட்டரல் இன்டர்பிரிட்டேஷன், ஹிஸ்டாரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், ரிடாக்ஷன் இன்டர்பிரிட்டேஷன், அப்புறம் ஏனைய எத்தனையோ உத்திகளை கையாண்டு தான் இந்த அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது கவிதை புத்தகம் என்ற ஒரு காரணத்தை அடிப்படையாய் வைத்து ஒவ்வொரு சொல்லையும் நாம் ஆவிக்குரிய ரீதியில் வியாக்கியானப்படுத்த முயன்றோமானால் தவறான உபதேசங்களுக்கு நாம் வந்துவிட முடியும். ஆகவே ஆங்காங்கே சில அந்த லிட்டரல் இன்டர்பிரிட்டேஷன் இதையும் நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. அதாவது ஒரு சொல் பொன் என்று வைத்துக்கொள்வோமே, பொன் என்று வருகின்ற எல்லா நேரமும் அது ஒரு அடையாளத்தை குறிக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரம் உண்மையான பொன்னையும் குறிக்கும். அந்த வகையில் இந்த 10ஆம் 11ஆம் வசனங்கள் என்னை பொறுத்தவரை லிட்டரல் இன்டர்பிரிட்டேஷன் தான் அதிகமாக இருக்கின்றன. இந்த 11வது வசனத்திலே ஒரு ஆவிக்குரிய ஒரு அர்த்த பெயர்ப்பும் இருக்கின்றது என்பதனைத்தான் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போ பாருங்கள், ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்கள். ஏன் இப்போ இது இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் மூலமாய் இஸ்ரவேல் ராஜாவின் மணவாட்டிக்கு பாடியது அல்லவா? ஆகவே நமக்கு தெரிந்த எல்லா மகாராணிமாரையும் நாம் கற்பனை பண்ணக்கூடாது. இப்போது நாம் தமிழர்கள் என்ற வகையில்
மூவேந்தர்களை எடுத்துக்கொள்வோம், சேரன், சோழன், பாண்டியன். அப்போது அந்த மன்னர்களினுடைய அரசிகள், அந்த மகாராணிகள், அந்த இளவரசிகள் எப்படி ஆடை ஆபரணாதிகளை அணிந்தார்கள் என்பதனை நாம் கற்பனையில் வைத்துக்கொண்டு இதை அர்த்தப்பெயர்க்க முயற்சிக்கக்கூடாது. வாழ்ந்த இலங்கையில் இருந்த மன்னர்களினுடைய மகாராணிமார், இளவரசிகள் எப்படி ஆடை ஆபரணங்களை அணிந்தார்கள் என்பதனை நாம் இங்கே கொண்டு வர முடியாது. இந்த இஸ்ரவேல் மகாராணிகளினுடைய ஆடையில், அவர்களுடைய அலங்காரத்தில் ஒரு நகை இருந்தது. இந்த காதை சுற்றிலும் அந்த தங்க சங்கிலி, மெல்லிய தங்க சங்கிலி, அப்படியே இந்த கன்னங்களை அப்படியே முழுக்க மூடாது, சங்கிலியாக அழகாக அப்படியே இணையும் ஒரு அழகான ஒரு ஆபரணம் இருந்தது. இதைத்தான் இந்த 10வது வசனம் குறிக்கிறது. ஆபரணாதிகள் பூண்டவுன் கன்னங்களும், ஆரங்கள் பூண்டவுன் கழுத்தும். அதாவது மாலை, விதவிதமான மாலைகளை அணிவார்கள் அல்லவா? பளிங்கு மாலை, மாணிக்க மாலை, ரத்தின மாலை, தங்க மாலை, இப்படி அணிவார்கள். அந்த ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்போ இந்த இடத்திலே இந்த 10வது வசனத்தில் மணவாளன் மணவாட்டியை பார்க்கும் பொழுது அந்த அழகை காணுகிறார். அந்த அழகைத்தான் அவர் வர்ணிக்கிறாரே ஒழிய இந்த 10வது வசனத்திலே ஆழமான ஆவிக்குரிய அர்த்தம் எதையும் அவர் சொல்லவில்லை. ஆனால் 11வது வசனத்திலே கூட இந்த வெள்ளி பொட்டு, இது அந்த நாம் அறிந்திருக்கின்ற அந்த நெற்றி பொட்டு அல்ல, வெள்ளி பொட்டுகளுள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம் என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு நான் இன்னும் சொற்ப நேரத்தில் வருகிறேன். ஆனால் இதிலே நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றேன் என்றால், அன்பானவர்களே, சிலர் இந்த வசனங்களை வைத்துக்கொண்டு நகை அணிதல் என்ற ஒரு தலைப்பை பேசுவார்கள். இப்போ நகை ஆபரணங்களை அணிதல் என்ற ஒரு விடயம் வரும் பொழுது தமிழ் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே 2 தீவிரமான நம்பிக்கைகள் உண்டு. ஒரு சாரார் மிகவும் தீவிரமாக கடைபிடிக்கின்ற ஒரு உபதேசம்தான் நகை ஆபரணங்கள் அணியவே கூடாது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவ பிள்ளைகளை நீங்கள் பார்த்தால் அவர்கள் காது கூட குத்த மாட்டார்கள், அவர்கள் எந்த விதமான நகையையும் அணிய மாட்டார்கள். இன்னும் சில கிறிஸ்தவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்கள் நகை அணிவது, ஆபரணங்கள் அணிவது அவர்களுக்கு ஒரு வழக்கம், அது பழக்கம், அது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த 2 சாராரோடும் எனக்கு நட்பு இருக்கிறது, பழக்கம் இருக்கிறது. இந்த 2 சாரார் கொண்ட சபைகளுக்கும் நான் பிரசங்கம் செய்ய போவது உண்டு. அப்போது நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தள்ளப்படுகிறேன். என்னவென்றால், நகை அணிபவர்கள் என்னை பார்க்கும் பொழுது அது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் நான் கூட மோதிரம் போட்டிருக்கிறேன், என்னுடைய மனைவி, என்னுடைய மகள், இவர்களெல்லாம் நகை அணிகின்றவர்கள். ஆனால் இந்த நகை அணியாதவர்கள் சம்பந்தப்படும் பொழுது எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது. காலாகாலமாக இந்த ஒரு பிரச்சனையை நாங்கள் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இப்போது சில இடங்களுக்கு போகும் பொழுது, சில பாரிய சபைகளுக்கு போய் நான் பிரசங்கிக்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், பாஸ்டர், உங்களுடைய பிரசங்கங்கள் மூலமாய் ஆண்டவர் அபரிமிதமாய் எங்கள் சபையை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆனால் ஏன் மோதிரம் அணிகிறீர்கள்? அப்புறம் என் மனைவியோடு பேசுவார்கள், உங்கள் கணவர் இப்படி வல்லமையாய் ஊழியம் செய்கிறார், நீங்களும் ஒரு நல்ல தீர்க்கதரிசனியாய் எத்தனையோ காரியங்களை செய்கிறீர்கள், ஆனால் பாருங்கள் நகை அணிகின்றீர்களே என்று சொல்லுவார்கள். அப்போ இது எங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அன்பானவர்களே, இந்த பாடத்திலும் சரி, வேறு எந்த பாடத்திலும் சரி, நகை அணியலாமா கூடாதா என்ற விஷயங்களை நான் கற்றுக் கொடுப்பதாய் இல்லை. ஏனென்றால் எனக்கு தெரியும் வேதத்தின்படி நகை அணியலாமா இல்லையா என்று. ஆனால் நான் ஆலோசனை வழங்கும் பொழுது நான் இப்படித்தான் சொல்லுவேன். எப்படி என்றால், இப்போ இந்த ஆலோசனையை நீங்கள் கூட எடுத்துக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நீங்கள் நகை அணிகின்ற ஒரு கிறிஸ்தவ கலாச்சாரத்துக்குள்ளே நீங்கள் இருந்தால் நீங்கள் நகை அணியுங்கள், அது பிரச்சனை இல்லை. இப்போது உங்களுடைய சபையிலே நகை அணிவது ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுடைய கிறிஸ்தவத்துக்குள்ளே உங்களுடைய உபதேசத்தின்படி நகை அணிவது ஒரு குழப்பம் இல்லை என்றால் நீங்கள் நகை அணியுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுடைய சபை, உங்களுடைய கிறிஸ்தவம், உங்களுடைய கிறிஸ்தவ கலாச்சாரம் இது நகை அணியாமல் இருப்பது என்றால் நகை அணிய வேண்டாம், அதை குறித்து போராட வேண்டாம்.
ஆனால் இந்த இரு சாராருக்கும் நான் ஒன்று சொல்லுகிறேன். இப்படி சொல்வார்கள், அந்த கலாச்சாரம் இந்த கலாச்சாரம் கூடாது, நமக்கு வேத கலாச்சாரம் தான் வேண்டும் என்றெல்லாம் சில பேர் பேசுவார்கள். அன்பானவர்களே, வேத கலாச்சாரத்தின்படி நாம் வாழுவதென்றால் யூத கலாச்சாரத்துக்கு போக வேண்டும். நாம் யூதர்கள் அல்ல. ஆகவே இந்த வேத கலாச்சாரம் என்று உண்மையாக நான் மிக பொறுப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். வேத வல்லுநர்கள் இதை குறித்து என்னோடு பேசியிருக்கின்றார்கள். நான் இதை குறித்து பேசுவதற்கு எனக்கு விருப்பம் உண்டு. உங்களுக்கு இதை குறித்து தெளிவு வேண்டும் என்றால், வேத கலாச்சாரம் என்பதே யூத கலாச்சாரம் அல்லவா அன்பானவர்களே? ஆகவே இது யூதர்களுடைய புத்தகம் அல்லவா? இது யூதர்களுக்காக இஸ்ரவேலின் தேவன் கொடுத்த புத்தகம் அல்லவா? ஆகவே ஆம், சில இடங்களிலே அவர் நகை அணிய வேண்டாம் என்று சில காரணங்களுக்காக சொன்னார் தான். இதெல்லாம் நல்லது. ஆனால் உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய பிரதிஷ்டை நகை அணியாமல் வாழுவதென்றால் மிக அருமையானது. அது வேண்டாம். நகை அணிபவர்கள் நகை அணியாதவர்களை ஏளனம் செய்யக்கூடாது. அவர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சொல்வார்களோ அவர்கள் மிதமிஞ்சிய பரிசுத்தர்கள் அப்படி இப்படி என்று. வேண்டாம், அப்படியும் வேண்டாம். அதே நேரம் நகை அணியாதவர்கள் நகை அணிகின்றவர்களை நியாயம் தீர்க்கவும் கூடாது. ஏதோ உங்களுக்கு தான் அதிகமாய் பிரதிஷ்டை இருக்கிறது, நீங்கள் தான் வேதத்தை சரியாக அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று நீங்கள் மற்றவர்களை சாடக்கூடாது. நகை அணிகிறவர்கள் ஏதோ உங்களுக்கு பெரிய வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது, உங்களுக்கு கிடைத்த வெளிப்பாடு நகை அணியாதவர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை, ஏன் நகை அணிய வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார், ஏன் பவுல் அப்படி சொன்னார், பேதுரு இப்படி சொன்னார் என்று எங்களுக்கெல்லாம் தெரியும் என்று நீங்களும் தேவையில்லாமல் ஏளனம் செய்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இவை 16 மூல உபதேசங்களுக்கு உட்பட்ட விடயங்கள் அல்ல. புரிகிறதா? அப்போது சில பேர் நினைக்கிறார்கள் நகை அணிகின்றவர்கள் பரலோகம் போக மாட்டார்கள் என்று. அன்பானவர்களே, எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவதற்குரிய தகுதிகளை அவரவர் நினைத்தபடி வைத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஆகவே பரலோகத்துக்கு போவதை குறித்து அப்படியெல்லாம் பேச வேண்டாம். நகை அணிகின்ற சபைகளுக்கு நீங்கள் போகின்றீர்கள் என்றால் நீங்கள் நகை அணிந்து கொள்ளுங்கள், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நகை அணியாத சபை தான் உங்களுடைய சபை என்றால் அங்கு நகை அணியாமல் எல்லாருமே இருக்கும்பொழுது நீங்கள் மாத்திரம் நகையோடு போய் தக என்று நின்று கொண்டிருக்கக்கூடாது. சில நேரம் சில மேடைகளுக்கு நான் விஷயம் தெரியாமல் போய்விடுவேன். விஷயம் தெரியாமல் மேடையிலே உட்கார்ந்து பிரசங்கிப்பதற்கு அழைத்திருப்பார்கள். நான் போய் பிரசங்கியாக உட்கார்ந்திருப்பேன். நிறைய ஊழியக்காரர்கள் இருப்பார்கள், அவர்கள் யாருமே நகை அணிந்திருக்க மாட்டார்கள். நான் மாத்திரம் மோதிரம் போட்டிருப்பேன். அப்படியே யாருக்கும் தெரியாமல் நைஸாக மோதிரத்தை கழற்றி என்னுடைய பைக்குள்ளே போட்டுக்கொள்வேன். ஏனென்றால் ஏன் இடரலாய் இருப்பான் என்று. ஆகவே நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்கள், ஆரங்கள் பூண்ட உன் கழுத்து, வெள்ளி பொட்டுகள் உள்ள பொன் ஆபரணங்கள், இதெல்லாம் நகை அணியுங்கள் என்று சொல்வதற்காக சொல்லப்பட்டது அல்ல. யூத இஸ்ரேலிய மணமகள் எவ்வளோ அழகாய் இருக்கின்றாள் என்பதனை மணவாளன் பார்த்து ரசிக்கின்ற அந்த அழகு சம்பந்தமான 2 வசனங்கள் தான் இவை. இப்போ இந்த வெள்ளி பொட்டுகள் உள்ள பொன் ஆபரணங்கள் என்று வருகின்றதே, இது இந்த நெற்றி பொட்டு அல்ல, இது ஒரு காது சம்பந்தப்பட்ட ஒரு நகை. இந்த காதுக்குள்ளே இப்படி புள்ளி புள்ளியாக இருக்கும். அதனால்தானோ என்னமோ இந்த தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் பொட்டு என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது ஒரு காது சம்பந்தமான ஒரு விஷயத்தை காட்டுகிறது. இந்த நகை ஒரு ஆவிக்குரிய அடையாளத்தையும் அர்த்தம் கொள்ளுகின்றது என்று நான் நம்புகிறேன். நீங்கள் 119வது சங்கீதத்தின் 111வது வசனத்துக்கு போனால் இப்படி ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது பாருங்கள். 119ஆம் சங்கீதம் 111வது வசனம். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. இந்த இடத்துல இந்த உம்முடைய சாட்சிகள் என்று வருகின்றன அல்லவா? இந்த இடத்துல இந்த எபிரேய மொழியிலே இவை பஹீத் என்று சொல்லப்படுகின்றது. அது உண்மையாக தேவனுடைய வார்த்தையை தான் காட்டுகின்றது. இது சும்மா சாட்சி அல்ல, தேவனுடைய வார்த்தையை காட்டுகிறது. அப்போது இந்த உன்னத பாட்டு 1:11 வருகின்ற அந்த ஆபரணம் உண்மையான ஆபரணத்தை குறிப்பது மாத்திரம் அல்ல, அது அந்த காதுகள் எவ்வளவு முக்கியமானது. அந்த காதுகள் தேவனுடைய வார்த்தையை கேட்க தீவிரிக்கின்றது. இதைத்தான் இந்த ஆவிக்குரிய அர்த்தமாக இது காட்டுகின்றது.
அப்போது இதிலே நாம் படித்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கின்றது சபையே. மணவாளனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ நமது மணவாளன் பேசுகிறவர், நமது ஆண்டவர் பேசுகிற தெய்வம். இதோ பாருங்கள், எவ்வளோ பெரிய அழகான ஒரு வேதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஏன் இது இந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். இப்போது இந்த காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். பொதுவாக ஆண்களையும் பெண்களையும் எடுத்தால் அதிகமாய் பேச விரும்புகின்றவர்கள் பெண்கள் அல்லவா? அது எல்லா கலாச்சாரத்திலும் அப்படித்தான். பெண்களுக்கு பேச ஆசை. மற்றது, பெண்களுடைய மூளை அமைப்பு எப்படி என்றால், அவர்கள் நிறைய விஷயங்களை விபரித்து அவர்கள் பேசுவார்கள். ஆண்களுக்கு அப்படியெல்லாம் விபரித்து பேசுவது அவ்வளவு அவர்களுக்கு பிடிக்காது. அதற்காக ஆண்கள் பேச மாட்டார்கள் என்றல்ல, சில ஆண்கள் வள என்று அலட்டி கொண்டே இருப்பார்கள். ஆகவே ஆண்கள் பேச மாட்டார்கள், பெண்கள் தான் பேசுவார்கள் என்ற ஒரு தாற்பயத்தை நான் கொண்டு வரவில்லை. ஆனால் ஒரு கணவன் மனைவியை எடுத்துக்கொள்வோம். ஒரு கணவன் மனைவி, ஒரு மணவாளன் மணவாட்டி என்று எடுத்துக்கொண்டால், இல்லை இதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரு மணவாளன் மணவாட்டி என்று வரும் பொழுது மணவாட்டியினுடைய பேச்சு அதிகமாக குறைவாய்த்தான் இருக்கும். ஒரு மணவாட்டி என்ற முதல் திருமணத்துக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் பெண்கள் பேசுவது குறைவாக இருக்கும். ஆனால் திருமணம் நடந்ததுக்கு பிறகு பெண்கள் வாயை திறந்தால் மூடவே மாட்டார்கள் என்பது தான் பொதுவான ஒரு கருத்து. இது அனுபவசாலிகளுக்கும் தெரியும். இது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆண்டவர் அந்த விதத்திலே தான் பெண்களை படைத்து வைத்திருக்கின்றார். இப்போ ஆண்டவர் மணவாளனாக, இயேசுவானவர் மணவாளனாக என்ன விரும்புகின்றார் என்றால், தன் மணவாட்டி தன் பேச்சை கேட்க வேண்டும். நிச்சயமாக மணவாட்டியின் பேச்சை கேட்பதற்கு மணவாளன் ஆயத்தமாக இருக்கிறார், ஆசையாக இருக்கிறார், அது வேறு. ஆனால் மணவாளனுடைய பேச்சையும் மணவாட்டி கேட்க வேண்டும். இப்போ சபைக்கு இருக்கின்ற ஒரு பெரிய பலவீனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். சபை ஆண்டவருடைய வார்த்தையை அவ்வளவு ஆசையாக வாசிப்பது கிடையாது. நிறைய பேர் வாசிப்பார்கள், ஆனால் எப்படி வாசிப்பார்கள்? அவசரமாக வாசிப்பார்கள். அன்பானவர்களே, இன்று நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். வேதத்தை ஆசையாய் வாசிப்பதற்கும் அவசரமாய் வாசிப்பதற்கும் இடையில் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இப்போது சில பேர் எல்லைகள் வைத்திருப்பார்கள், வரைமுறை வைத்திருப்பார்கள். நான் ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரம் வாசிப்பேன், இவ்வளவு நான் படிப்பேன் என்று. நல்லது. ஆனால் இப்படி வரைமுறை வைத்து வாசிப்பதை விட ஆசையாய் வாசிப்பது ஒரு ஆசீர்வாதம். இப்போ பாருங்கள், ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிக்கடி நான் பயன்படுத்துகின்ற ஒரு உதாரணம் தான். நாளாகமம் போன்ற புத்தகங்களுக்குள் நாம் வரும் பொழுது அதில் இருக்கின்ற பெயர் பட்டியலை பார்த்த உடனேயே நமக்கு ஆவி ஆத்துமா சரீரம் இடம் மாறி போகிறது. ஐயோ, இந்த பெயர்களை எல்லாம் ஏனடா வாசிக்க வேண்டும்? நமக்கு தெரிந்த தமிழ் பெயர்களாக இருந்தாலாவது பரவாயில்லை, நாக்கு சுளுக்குகின்றாற் போல் அமைகின்ற பெயர்களை நாம் வாசித்து அதை உச்சரித்து மெனக்கிட வேண்டிய அவசியமில்லை என்று அப்படிப்பட்ட பட்டியல்கள் நாம் காணும் போது அநேக கிறிஸ்தவர்கள் வேகமாக அதை தாண்டி ஓடிவிடுகின்றோம். ஆனால் நல்ல நல்ல கதைகள், நல்ல நல்ல சம்பவங்கள், அப்புறம் சங்கீதம் போன்ற புத்தகங்களை காணும் பொழுது அந்தந்த இடங்களிலே தாபரிக்கிறோம், தரித்திருக்கிறோம், அதை ஆழமாக வாசிக்கிறோம். ஆனால் ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1 வெளிப்படுத்தல் 22 வரை இந்த முழு வசனத்தையும் ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஒரு பெயர் பட்டியலை அவர் கொடுக்கும் பொழுது கூட, அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான் என்று சொல்லும் போது கூட ஆண்டவர் உங்களுக்கு அந்த கதையை சொல்ல விரும்புகின்றார். புரிகிறதா? இப்போ அன்பானவர்களே, சில நேரம் நமது பிள்ளைகளோடு நாம் பேசும் பொழுது அல்லது நமது மனைவியோடு பேசும் பொழுது அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத சில விஷயங்கள் நமது வாழ்க்கையில் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றன.
ஒருவேளை நமது கடந்த காலத்தில் நடந்த சில சம்பவங்களாக இருக்கலாம். அந்த சம்பவங்கள் நமக்கு இனிமையான நினைவுகளை கொடுக்கின்றவையாக இருக்கலாம். ஆனால் இந்த சம்பவத்தை நாம் சொல்லப்போகும் நமது மனைவியோ நமது மகளோ மகனோ இவர்களுக்கு அந்த சம்பவத்துக்கு ஒரு விதமான சம்பந்தமும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை ஆர்வமாய் செவிமடுக்கும் பொழுது நமக்கு ஒரு ஆசை, ஒரு திருப்தி வருகிறது அல்லவா? அது போல மனவாட்டியாகிய சபை மணவாளனுடைய வார்த்தையை அவசரமில்லாமல் ஆசையாய் வாசிக்கும் பொழுது, அவன் இவனை பெற்றான் என்று வாசிக்கும் பொழுது, அவன் இவனை பெற்றான், எனக்கு அவனையும் தெரியாது இவனையும் தெரியாது, பரவாயில்லை, அந்த அவனும் இவனும் உங்களுக்கு முக்கியமானவர்கள், அதனால் அவன் இவனை பெற்றான் என்று நீங்கள் எனக்கு சொல்லுகிறீர்கள். சரி ஆண்டவரே, நான் அதை ஆசையாய் கேட்க விரும்புகிறேன், எங்கே மேலும் சொல்லுங்கள் என்று ஆசையாய் வாசிக்க வேண்டும். அவசரம் இல்லாமல் அவன் இவனை பெற்றான். அப்புறம் ஆண்டவரே, அப்புறம் இவன் மற்றவனை பெற்றான். ஓ அப்படியா? பாருங்கள், மணவாளன் இப்படி நமக்கு ஒரு காரியத்தை பேசும் பொழுது நாம் ஆசையாய் ஆர்வமாய் நாம் அதற்கு செவி கொடுத்தால் மணவாளனுடைய உள்ளம் மிகுந்த சந்தோஷப்படும். அந்த ஒரு தன்மையை சபை உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு சபையினுடைய ஒரு பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? இவ்வளோ ஒரு பெரிய அழகான வேதத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார்களே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பது எப்படி? என்னிடத்தில் கேட்பார்கள், பாஸ்டர், ஆண்டவர் உங்களோடு எப்படி பேசுவார்? அவர்கள் எதிர்பார்க்கிற பதில் என்ன தெரியுமா? சொப்பனம், தரிசனம், தீர்க்க தரிசனம். நான் சொல்வேன், வேதத்திலிருந்து தான் பேசுவார். இல்லை பாஸ்டர், வேதத்திலிருந்து பேசுவார் என்று தெரியும், அதை விட மேலதிகமாய் எப்படி பேசுவார்? நான் சொல்லுவேன், அப்படி தேவையில்லை, வேதத்திலிருந்து ஆண்டவர் பேசினாலே நமக்கு போதுமே. இன்றைக்கு சில பேருக்கு பெரிய பெருமை இருக்கிறது, எனக்கு சொப்பனங்கள் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார், தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் பேசுகிறார், எனக்கு தரிசனங்கள் மூலமாய் பேசுகிறார் என்று. அது ஒரு பெரிய பெருமை அல்ல. நேற்று நான் ஓய்வாக இருக்கும் பொழுது நான் தனிப்பட்ட ரீதியாக ஃபேஸ்புக் பயன்படுத்துவது கிடையாது. முகநூல், என்னுடைய முகநூலை மற்றவர்கள் தான் பயன்படுத்துகிறார்கள். ஆகவே என்னோடு முகநூலிலே தொடர்பு கொள்ள விரும்புகின்றவர்கள் அறிந்து கொள்ளுங்கள், அதை நான் பயன்படுத்துவது கிடையாது. எனக்கென ஒரு முகநூல் இருக்கிறது, ஆனால் அது நான் அதை கையாளுவதில்லை. நான் படங்களை எடுத்து ஒருவருக்கு கொடுத்தவுடன் அவர் அதை ஏற்றி இவர் இங்கே போகிறார் அங்கே போகிறார் நான் சொல்வது போல சொல்லுகின்றார்கள். நேற்று ஏதோ நான் கொஞ்ச நேரம் அந்த முகநூலை கொஞ்சம் பார்க்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி நேரடியாக அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு 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 தீர்க்கதரிசி அந்த கீழே வருகின்ற அந்த கமெண்ட்ஸ், அந்த லைவ் கமெண்ட்ஸை பார்க்கும் பொழுது ரொம்ப கவலையாக இருந்தது. அநேகம் பேர் அந்த தீர்க்கதரிசிக்கு சொல்கிறார், எனக்கும் ஏதாவது சொல்லுங்கள், ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார், என் பெயர் இது, என்னை குறித்து ஏதாவது சொல்லுகிறாரா என்று. அவரும் அவற்றை பார்த்து கொண்டு ஆம் அந்த பெயரை சொல்லி, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எடுத்திருக்கின்ற தீர்மானத்தை குறித்து ஜாக்கிரதையாயிரு, அது இது என்று சொல்லி கொண்டிருந்ததை பார்க்கும் பொழுது மிகவும் கவலையாக இருந்தது. இதற்கு தான் நான் சொல்லுகிறேன், புல்டா போண்டா கஞ்சா கப்சா என்று. சபையே, சும்மா தரிசனங்கள், சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள் என்று அலைந்து திரிய வேண்டாம். அவையெல்லாம் உண்மை. ஆண்டவருடைய வார்த்தையை அவசரமில்லாமல் ஆசையாய் ஆறுதலாய் ஆழமாய் நீங்கள் படிக்கும் பொழுது மணவாளன் சந்தோஷப்படுகிறார். அப்படி வாசிப்பவர்களுடைய காதுகள் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு காதாக இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். சரி அன்பானவர்களே, அடுத்த பாகத்திலே நான் உங்களுக்கு 12ஆம் வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் கற்றுக் கொடுத்து விட்டு 1வது அதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று இருக்கிறேன். அதுவரையிலே மணவாட்டியே சந்தோஷமாய் மணவாளனுடைய அந்த உள்ளத்தின் ஆசைக்கேற்ற அழகாய் அவருடைய வார்த்தையை கேட்கின்றவர்களாய் நீங்கள் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.